வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 26 த சேராபைட்ஸ். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இந்த பார்க்கை தாண்டி போனால் போதும், வந்துரும்ட்டாங்க. பார்க்குக்கு போவோம் வாங்க. இங்கே ஓகே, இந்த பக்கம்லாம் எது இருக்க மாதிரி தெரில. நம்ம டேரெக்டாக பார்க்கை தாண்ட வேண்டியதான். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைச்சேன் பார்க்குக்கு. இடம் திரும்பி பழைய மாதிரி பசுமையாயிடுச்சே. இங்கிட்ட என்ன இருக்குது? என்னடா விசில் அடிக்கிறீங்க? என்னடா நல்லா தானே பேசிகிட்டு இருப்பேன் டபிள்யூஎல்எஃப். இப்போ நான் சிக்னலில் பேச ஆரம்பிச்சிட்டேன் விசிலில். எங்கிட்ட போகிறதுனே தெரியலையே. எங்கிட்ட அது விசில் அடிச்சாங்கன்னு தெரியல. என்னடா அப்படி படுத்து கிடக்கு தொங்கிட்டு இருக்க? ஏங்க அந்த ஸ்கார்ஸ்ன்னு சொன்னாங்க டபிள்யூஎல்எஃப், அந்த பைத்தியங்க போலங்க பாவத்தை. சொருகிட்டான் யாத்தே. ரைட்டு, அந்த ஸ்கார்ஸ் போல. என்னது ஹோல்ட் ஆர்வம் டு ரிமூவ் ஆரோ, அது வேறையா? பீயிங் இம்பெல்ட் ஆரோ பெரியலி டேமேஜ். ஓ ஐயோ பைத்தியக்காரங்க எங்கே வாங்க என்னென்னமோ வச்சுட்டு வராங்க. இது நான் ஒளிஞ்சு அங்கிட்டு ஓரமாக போய்க்கிறேன். சொருனாம்பாங்க பைத்தியக்காரனுங்க. இருங்கடா என்னையே வா. இங்கே ஒரு பைத்தியம் இருக்கான். புடி அவ்வளோதான். மூடிக்கிட்டு அந்த வந்துட்டான். அவனுக்கு ஒரு அட்டாக்கு. அவ்வளோதான். நீ ஐயோ கூப்பிட்றானா? போச்சு, பார்த்துட்டான் போல. மேலே ஒருத்தர் இருக்கானா? கீழே ஒருத்தர் இருக்கான். அவனை ஹெட்ஷாட் போட்டுருவோமா? ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. ஐயோ சி இதாரா அப்படியே. ஐயோ மறுபடியும் சொல்லிட்டான். இருறா முதல் ஸ்டாஃப் போயிருக்கான். ஐயோ அதை உருவ அடிக்கிறானே பைத்தியக்காரா. இருறா சாப்பிடா. அதை உருவ விட மாட்டேன். அடுத்தடுத்து இறக்கிட்டே ஒன்று எப்போ ஜஸ்ட் மிஸ்ட்டு கொண்டிருப்பாங்க. இங்கே ஒருத்தர் இருந்தானே எங்காவே இந்தாக்கா அந்த 1 2. ஐயோ பார்த்துட்டானா? இன்னும் பார்க்கல மெண்டலு. இது வரேன். பின்னாடி ஒருத்தர் இருக்கான். பார்த்துட்டான். என்னடா சாவுடா. ஐயோ இருங்கடா. மெடிக்கிட்டு இல்லையே. முடிச்சிட்டான். இரு சாவு. சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். ஷிட், இவன் மெண்டலுங்க விசில் அடிச்சே வேற பேசுகிறானுங்க. ஓகே, இங்கே போட்டு 2 பேர் செத்த மாதிரியே கிடக்காங்க. மேலே கொண்டு போது முடிப்போம் சைலண்ட்டாக. கீழே கொஞ்சம் முடிச்சதே விட்றானுங்க. ஐயோ போச்சு, சவுண்டு கேட்டுருச்சு. சைலன்சர் உடஞ்சிருச்சு. நான் அதை கவனிக்கலை. எங்கே இருக்கு அந்த மெண்டலு? ஓகே, இங்கிட்ட ஒருத்தர் இருப்பானே. இவ தான் சுற்றி தூக்கிட்டு வந்தோம். இங்கே ஒருத்தர் பண்ணோம். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு என்ன காணா. அந்தாக்கா இந்த மெண்டலை பின்னாடி அடி போருங்க. வரேன். நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போனேன்? இவங்க தான் சேரா போயிட்டா. இவங்க ஒரிஜினல் பேர் சேரா போயிட்டு போல. டபிள்யூஎல்எஃப் ஸ்கான் கூட. இங்கே வாங்க மெண்டல், நான் வந்ததை பார்க்கல. எனக்கு 2 வெயிட் பண்ணுவோம். பார்க்குறானா? பார்க்கல மெண்டல். புடி ஏன்னா மெண்டலாக நான் பின்னாடி வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். மக்கா இன்னும் ஆளுக்கானா? இவங்க தான் ஸ்கார்ஸ் அப்படின்றான். நமக்கு அவசியமே இல்லை அதெல்லாம். என்னக்கா ஹாஸ்பிட்டல் தான் மேட்டர். வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். நீ நோராவை கொல்லாமல் தான் எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்கிறேன். இங்கே வாங்கலேன் பாவத்தை. இவனை பார்க்க வந்தப்போ தான் சதக்குன்னு ஒருத்தன் ஷோல்டரில் ஒன்று இறக்குனியான் அம்ப.
ஐயோ குடம்லாம் வெளியே வந்து கொடூரமாக இருக்கானே. ஓகே வேறு என்ன கோளாறு இதெல்லாம் வேணாம்ப்பா. நான் என்னோடதே நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். எங்கிட்டு போகணும்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே வாங்கினேன் அந்த குட்டுறதெல்லாம் எப்பா இவ்வளோ இதாக டீட்டெயிலாக போடணுமாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்க்கில் சின்ன பையன் வந்திருப்பான், கண்டிப்பாக கார் ஈடு இருக்கும். பார்த்தா ஒன்றும் இல்லையே. ஓகே எங்கிட்டும் ஒன்றும் இல்லை. புல்லட் பிளட் 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 பிளட். ஓகே சைலன்சர் பண்ணுவேன். சரி இப்படி பண்ணிட்டானே. எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் இருக்கேனே மெண்டல் மாதிரி. இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இந்த வெளிச்சம் இருக்குது, இங்கிட்டு தான் போகணும். காருக்குள்ளது இருக்கா? ஏண்டா நானும் வர எல்லா கேம் எபிசோட்லேயும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். ஒரு காருக்குள்ளேயா எம்மோ இது வச்சுருக்கீங்கடா புல்லட் இல்லட்டுன்னு. ஓ ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போங்கன்னு போட்டிருக்கு. நம்ம நெருக்கி வந்துட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கொண்டு நினைக்கிறேன். நோராவை பார்க்க வந்துட்டோம். ஓகே என்னங்கடா காமிச்சிங்க, எங்கிட்ட வழி இல்லை. ஓ இப்படி போகணுமா, சாரிப்பா. ஓகே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வழி எதுவும் போகல. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஆமாம் போங்கடா. இது முதல் சைலன்சர் ரெடி பண்ணிக்குவோம். ஓகே வேறு என்ன ஜோனில் என்னமோ அக்கா எழுதி இருக்குது. இதுதான் நான் அதான் பார்த்தேனே, அப்படியே என்ன டாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காதுல்ல. ஓகே வேறு எதுவும் பாதகமாக தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் நினைக்க. இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஐயோ முட்டிக்கிட்டே இருக்கேன் இதில். யாரா நீ? அப்பா எப்படி சொல்லியிருக்காங்க, சோல்டர்லேயே சொல்லியிருக்கானுங்க. WLF சேரா பயிற்சும் மல்ல சொல்ல விட்றாங்க. இன்னும் டோர் இருக்குது, இங்கிட்டு போக முடியாது நினைக்கிறேன். அதனால தான் அது கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயந்தான் இது. அதனால் பில்டிங்குள்ளே போய் போகணும். பில்டிங்குள்ளே போகும்போது 2-3 இன்ஃபைட்டர் நம்மளை குத்துவானுங்க. அதான் கேமர்ஸோட இது, டெவலப்பர்ஸோட மெயினான இது. இதான் இப்போயே கொட்ட போதெல்லாம் டம்மு டம்முன்னு. ஓகே எங்கே ஆள் இருக்காங்களா? யாரும் இல்லை. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? புல்லட், ரைஃபிள் புல்லட். டேப்பு 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 டேப்பு. ஓகே என்ன காண்றப்போ செப்டம்பர் 2013 இருக்குது. அப்போ தான் அவுட் பிரேக் நடந்தது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது நடக்க நினைக்கிறேன். இந்தாக்கா மெடிசன் இருக்கா உடக்கா? ஓகே வேறு ஒன்றும் இல்லை. 2 செட்டாக வச்சுருக்கலாம். ஏன் ஒன்றும் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம காலி பண்ணியாச்சு. அடுத்த ஃப்ளோர் போவோம். இங்கே என்ன இருக்குது? டோர் இருக்குது. டோரை கடைசியாக பார்க்குறேன். இந்த வெளியே கடத்த நான் ஸ்வைப் பண்ணிட்டு வரேன். கார்டு இப்போ இருக்குது. யார்? டபுள் கேங்கர். ஓ டிட்டோ போலங்க, பென்டனில் வர டிட்டோ. ஆனால் என்ன பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கான். ஆள் ஒயிட்டு. அவனை பார்த்தா யாரும் ஓடிடுவாங்க எல்லோரும், அப்படி இருக்கான். என்ன இந்த பக்கம் வழி இல்லையா? சரி ரைட்டு. அப்போ இந்த டோர் தான் நம்ம பார்க்கணும். டோருக்கு போப்பா. டோர் எங்கே தான் இருக்குது? திறந்தக்கப்புறம் நான் பார்க்குறேன். நான் அதுக்கு மேலே எவனும் இல்லை. ஓகே இங்கே எங்கே பேஷன் வைக்கிறான். இங்கே ஒரு பேஷன் 3 வச்சுருக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சூப்பர், ஒன்றுமே இல்லை. வேறு 2 மணிக்கிட்டு சொன்ன கேட்டுருச்சு அவனுக்கு. அதான் பேரா வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ரைட்டு. எங்கே சைலன்சருக்கான தேவையானது? ஐயோ அங்கே தெரியும் எடுத்தா எதை எடுத்தானே பார்க்கலையே. நான் ட்ராங்க நம்பிக்கிட்டேன். இன்னொரு சைலன்சர் இருக்கானு. வேறு சிசர், கத்திரிக்கோள். உலக அதிசயமாக முழு கத்திரிக்கோள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கத்திரிக்கோள், அரை கத்திரிக்கோள், முக்கால் கத்திரிக்கோளும் கொடுப்பான். நட்டு போட்டு வேறு மறுபடியும் நட்டு போட்டு. இங்கே ஏதோ இருக்கே 3 புல்லட். சூப்பர். இது என்ன நடந்தது? இந்த இருக்குது. அதை எடுத்து எதை நமக்கு நான் ஒன்று நமக்கு அவள் ஒன்று பண்ணுறா. எதை எடுத்து உள்ளே வச்சாந்து இல்லையே. இங்கே ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். சரக்கு. ஓகே மற்ற இடத்துலாம் ஸ்வைப்பை போட்டோம். வேறு எதுவும் இல்லை. இந்த டோர் திறந்து போக முடியாதான். வாங்க போகலாம்.
அப்பா ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்தாச்சுடா சாமி. ஓப்பன் ஸ்பேஸ் வந்தோடனே ஒரு நிம்மதி. அப்படியே இறங்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போய் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் ஏற்கனவே வந்தது தான். ஓகே திறந்துடு சீசே. திறக்க மாட்டேன் நினைக்கிறேன். திறந்துட்டேன். ஏன்னா அவன் தெரிஞ்சிச்சு கண்ணாடி உடச்சி உள்ளே இப்படி போக தான் போகிறேன். அதனால் கதவை திறந்து விட்டான். ஓகே ஓகே இல்லை வேட்டை போட்டான். நீ கண்ணாடியோட தாண்டா போகணும். இவனை இங்கே விடுவேன், அங்கே விட மாட்டேன், அங்கே அடிச்சிட்டேன். ஓகே உள்ளே எவனும் இல்லை, ஃப்ரீயாக கம்மியாக தான் இருக்குது. யாரா நீ செத்து கிடக்கானே பாவத்தை, என்ன போட்டிருக்கான்? பெரிய பேராளி இருக்கானே. யாராவது நோட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா என் ஒய்ஃப் பேஜ் வந்து ஓல்டு கான்ஃபரன்ஸ் சென்டரில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக ப்ரூ பப்பை தாண்டி இருக்குது. அவகிட்ட அந்த மெடிசின்ஸை கொண்டு போய் சேருங்க. அவள் ப்ரெக்னென்ட் ஆக்க அவள் இல்லாட்டி இறந்துருவா. நான் வந்து அங்கே வந்துடலாம் நினச்சேன். ஆனால் எனக்கு நிறையா ரத்தம் போயிடுச்சு. நான் உட்டெல்லாம் தாண்டி ஓடி வந்தேன். விசில் சத்தம் கேடுச்சு. ஏரோ வந்து என் சைட்லேருந்து சிறுசுன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை விட இன்னும் கேவலமாக போக வாய்ப்பு இல்லை. எனக்கு போக குளிர ஆரம்பிக்குது. ஸ்டோ ஆல் திஸ் மெடிசன் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஷுட் கிராப் சம் பிளட் டூ. நிறையா மெடிசன்ஸ் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் பிளட்டும் எடுத்துருக்கான்னு சொன்னால் அப்புறம் அதை அடிச்சுட்டு இல்லை அதை கண்டுக்காதீங்க. ஷி வில் டெல் யூ ஐ எம் ஆல்வேஸ் மேக் பேட் ஷோக்ஸ். இஃப் யூ ஃபைண்ட் பேஜ் டெல் ஐ வென்ட் பீஸ்ஃபுல்லி. அதான் அவளுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நான் டக்குனே செத்துட்டேன். நான் இன்னும் இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகுது மாறலாம் செய்யணும் எழுதுங்க சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நீ எப்போ நீ செத்து பல வருஷம் ஆச்சு. அவள் உயிரோட பல உடனே அக்கா நான் சாரிப்பா உன்ன நான் எடுத்துக்கிறேன்ப்பான்ற அவள் எடுத்துக்கிட்டா. இந்த மாதிரி சைடு ஸ்டோரிஸே ஏகப்பட்ட பேர் லெட்டரில் செத்து கிடக்காங்க. பாவமாக இருக்கேன் அவங்களது. ஓகே வெடிமருந்து தான் இப்போ கதை. நான் வெடிமருந்தை யூஸ் பண்ணவே மாட்டேன்றேன். எங்கள் ட்ராப்பை யூஸ் பண்ணவே மாட்டேன்றேன். இப்போ தான் எனக்கும் யோசனை வருது. ட்ராப் பாம்பை யூஸ் பண்ணவே மாட்டேன்றேன் பாங்களேன். ஓகே வெளியே குதிக்கா. அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே இங்கேருந்தே குதிக்கலாம். பட் செத்துருவா. அதனால் நம்ம கீழே இறங்கி போய் மெதுவாக இறங்கி போகிறோம். நீ விழுந்து செத்து திருப்பி போனேன். முதல் தூக்கிட்டு தெரிய முடியாது. மெதுவா. ஓகே இறங்கியாச்சு. உங்கள்கிட்ட பின்னாடி எது இருக்கா? குப்பை பார்க்கக்கூட தாங்க நம்ம தேவையான புல்லட்டு ரேகு இல்லை. இந்தா வெடிமருந்து நிறையா கிடைக்குதுங்க. அடுத்தது வெடி யூஸ் பண்ணுங்க. ஓகே வெறும் போஸ்ட்ரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வழி. தேங்க்யூ ஸ்ட்ரெயிட்டாக போன்றாங்க. நான் இதை ஆமாம் இதை யூஸ் பண்ணுங்க. கிராஃப்ட் ஸ்மோக் பாம்ஸ் வேணாம். ஸ்டெல்த்துக்குள்ளே வேமா போடலாமா? ஓகே ஃபாஸ்டர் இந்த ஸ்டெல்த்துக்குள்ளே வேமா போகிறான்றதை யூஸ் பண்ணலாம். எனக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா மெதுவாக போடும்போது தான் சாம்பி சரி எனிமிஸை பார்த்துட்றானு. இதை வேறு நான் இன்னும் ஏற்றணும்ல. டிடைட் எனிமிஸ் லாங்கர் L3 மூச்சு அடக்கிறது. இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி ஆஃப் கிராஃப்டிங். இது மெடிசின். இது கண்டிப்பாக தேவைங்க. மெடிசின் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணாலே பாதி ஹெல்த்தை ஃபுல் பண்ணிடும். அப்போ அதுக்காகவே நம்ம அதை ஏற்றுறோம். ஓகே ஆமாம் மெடிசன் முக்கியம். நம்ம எப்போ தான் மெடிசன் போட்டுகிட்டே இது ஒன்றுனா கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஒரே மெடிசனில் முக்கால்வாசி மேலே ஏறணும். அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு நான் எத்தனை மாத்திரை எடுக்கணுமோ. நீ எதுக்குள்ளாலும் ஃபிட்டாக எலும்பாக தானக்கா இருக்க. நோவா என்னாச்சு? யாரா நீ ஏதோ பண்ணுறான்? ஐசக் ஒரு பிளான் பண்ணுறான். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னை விட்டுருங்கன்றேன். WLF சோல்ஜர் நினைக்கிறேன். எங்கே என்னை விட்டுருங்கன்றான். ஐயோ என்னங்க பண்ண போகிறேன்? சொருகிட்டான். வயிற்றுலே சொருகிட்டான். எப்பா பார்க்கவே பாங்க வெளியே தொங்குற மாதிரி எப்படி பண்ணிக்காம்பாங்க. அட மெண்டலுங்களா. அதாவது இவங்க ஸ்கார்ஸ் மெண்டலுங்க. மெண்டலுங்க அவனை விடுவிச்சுட்டானுங்களா. புடி கத்திட்டான். அவ்வளோதான் வேஸ்ட்டு முடிஞ்சு. ஒக்கா மக்கா சொருகிட்டாலே. இருங்கடா. ஐயோ ஊரு ஓடு.
இங்கே ஒரு தெரியுது எங்கே இந்த இருக்கா சாவுடி போடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னும் ஆள் இருந்தானுங்களே. ஐயோ தெரியாமல் பாக்ஸம் வீட்டு ஏன் உட்காரதுக்கு பதிலாக இது அமைஞ்சு பாக்ஸம் கூட அந்த இருக்கான். ஐயோ லோட் பண்ணு இப்போ தான் லோட் பண்ணுவியா நீ? இங்கிட்டு லெஃப்டில் ஒரு தெரிவிச்சான், ரைட்டில் ஒரு தெரிவிச்சான். ஓகே நேரம் அந்த அக்காட்ட போக வேண்டியதான். எந்திரிச்சிட்டா போடு. செம்ம ஹெட் ஷாட். அவள் டக்குன்னு பக்கத்தில் வரும்போது மெடிக்கிட்ட போட்டாச்சு. வெற்றிக்கிறமா. நெக்ஸ்ட்டு அந்த வரான். அவ்வளோதான். போயிரு. ஐயோ சாப்பிடா. ஐயோ இருக்குடா. சரி நான் அவனை கொண்டு 2 தான் ஓஞ்சிட்டே 2 தான் டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த நாய் எம்மதான் அடிக்கணுங்க வரேன். இந்தா மெடிக்கிட்டு கூட தான் ஆயிடும். அதனாலேயே நம்ம அதை ஃபில் பண்ணோம். அது ஒருத்தன் தான் வச்சேன் நினைக்கிறேன். சாவு. ஐயோ இன்னொருத்தர் இருக்கானா? 1 2 சைலன்சர் மாற்றிக்குவோம். ஏன் சத்தம் அடுத்தது வந்துக்கிட்டே காணுங்க. பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கான். ஏடா சவுண்டு பக்கத்தில் கேட்குது. எவனுமே கண்ணு தெரிய மாட்டேன்றேன். இவ்வளோ பக்கத்தில் கேட்குது எனக்கு. எவனுமே இல்லை. எங்கடா இருக்கீங்க மெண்டலுங்களா? போங்கடா டே. எதுக்குடா இப்போ இந்த சீன் மூடு? அவன் பேசுறது கேட்குதா, அவன் நடக்கிறது கேட்கலையா? எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல, எந்த பக்கம் திரும்பிருக்கேன்னு தெரியல. சண்டைக்காக அதை கவனிக்காம விட்டேன். எங்கே எவனுமே கண்ணுக்கு அந்த அவத்து இருக்கான். எங்கே அங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்கே போயிடலாமா? சுட்டா ஊரே கூட்டம் டே. நமக்காக பாதை எங்கள் பள்ளமாக்கு போவானுங்க. வேற ஒன்று இருக்கானா? அந்த ஒருத்தனும் தெரிலங்க. ஐயோ காணாம போயிட்டானே. ஐயோ காணாம போயிட்டானே. பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன். அவன் முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து புடல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி இங்கே பின்னாடி யாருமே இல்லை போலுங்க. முட்டு சந்துங்க. ஆமாம் இந்த இடம் இல்லை. அந்த முன்னாடி பெரிய பில்டிங், அந்த பில்டிங்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ காணோம். சவுண்டு கேட்டுச்சு. அந்த ஆக்குப்பாங்க. அந்த பில்டிங்குள்ளே தான் போகணும். அங்கே தேய்க்காப்பாங்க. கண்டிப்பாக சுட மாட்டேன். வேஸ்ட்டு. உடனே அடிக்கும். கத்த ஆரம்பிச்சிடுவேன். அவன் மண்டல் அடித்து தான் கரெக்டாக. எத்தனை பேரும் கொண்டுருக்காங்க அவங்க மெண்டலுங்க. ஃப்ரீ ஆகணும். எதுன்னு அது ஃப்ரீ ஆகிறாங்க தெரியல. கார் கண்ணாடியா? நான் கூட எவ்வளோ மண்டை காமிக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. 2 பேர். கால் விசில், ரெஸ்பான்ஸ் விசில். என்னென்ன பண்ணுறான் அப்படியே இதில் ஏறி மேலே போயிடுவோம். காக்காவா? கீழே இருக்கான் ஒருத்தன். ரைட்டு கண்டுக்காம மேலே போயிடுவோம்மா. கீழே வந்து பொடல் அடிச்சுக்கிட்டு இருந்தானா? ஓகே. எங்கே மேலே வேற ஒருத்தர் இருக்கானா? ஆமாம் 2 பேர் இருந்தாங்கல்ல. ஐயோ மேலே போய் அடிக்கிறதா கீழே போய் அடிக்கிறதா தெரியல. அது அவ்வளோ பெரிய இடமா இருக்கே. ஓகே அதுக்குள்ள லூட்டு ஒன்றும் இல்லை. ஐயோ ஓன்னா சவுண்டு கேட்டுருந்தாங்களோ. என்ன கீழே இவன் காணாமல் போயிட்டான். இன்னும் ஒரு சின்ன மாதிரி காமிச்சு எவனுங்க காணா. என்னங்க வெளியே போயிட்டான் மெண்டல். வேஸ்ட் ஆயிருமா பார்ப்போங்க. ஐயோ நடக்கிறானே நினச்சேன். ரைட்டு வேஸ்ட் ஆகும்னு நினச்சேன். சரி வாங்க ஒரு இடமா பார்த்து உட்காந்துக்குவோம். வர சுடுவோம். ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்குது. வாங்கடா இந்த இடம் கரெக்டான இடம். ஓகே லெஃப்ட்டில் ஒருத்தர் வரான். மேலே இருக்கவே வேஸ்ட்டு. மேலே இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. கீழே கிளம்பிட்டு பார்த்தா போதும். நம்ம
என்னடா இங்கே வச்சுருக்கீங்க ரேக்? வந்துட்டான் இது அது அப்புறம் எடுப்போம். ஐயோ அந்த மெண்டல் பின்னாடி போயிடுச்சா? நான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளை. பார்த்துட்டா. இருமா. அவ்வளோதான். மெடிக்கிட் எடுத்துக்கிறேன், ரேக் எடுத்துக்கிறேன். இன்னும் ரைட்டில் ஒன்று வச்சுருக்கான். போச்சு வரான். போடு. ஐயோ அடிச்சிட்டான். எப்படி அடி வாங்கி நம்ம அடிக்கிறான்? போடு. அவ்வளோதானா? அடி இன்னொரு அடியே போடுக்கா. ஐயோ இன்னொருத்தர் இருக்கானா? உள்ளோட அப்புறம் காலி பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கா அந்த கடைசி ஆள்? என் மேலே ஒருத்தன் தான் போலங்க. வாங்க ஒருத்தன் தான் போய் அவனை அடிப்போம். வாடா. எங்கடா இருக்க? இங்கே தானே இருந்த? இங்கே தானே இருக்கணும். அந்த அடிக்காமாங்க மெண்டல். அவனோட முடிஞ்சு நினைக்கிறேன். அவன் தான் கடைசி ஆள் நினைக்கிறேன். பின்னாடி இருக்கா? மேலே இன்னொருத்தர் இருக்கானா? சுபா. என்ன எங்கேருந்து காணா போயிட்டான்? அக்கா எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும். இங்கே தான் இருந்தான். மெண்டல் திருப்பி கீழே போயிட்டான். சுப்பா ஏன்டா அலைய விடுறீங்க என்னையே? எப்பா மேலே கொண்டு போய்ப்போம். மேலே தான் பக்கத்தில் இருக்கா அப்போதைக்கு. மேலே இருக்கவன் யாருன்னே தெரில. பார்த்துட்டான். நம்ம ஓடின சவுண்டு கேட்டுருச்சு. வாங்க மேலே கூட முடிப்போம். மேலே எங்கே இருக்கான்? இந்த வந்துட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான். போச்சு. அவ்வளோதான். ஓடு 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 ஓடு. போடு போடு. அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தானே. கீழே ஒருத்தன் தானே. அந்த மண்டலை காணா. வேறு வழி இல்லை. வில்லு தான் இருக்குது. வில்ல வச்சு தான் அடிக்கணும். காணா. சவுண்டு நாங்கள் எடுக்கிட்டே. அந்த ஒருத்தன் எங்கேயோ இருக்காங்க. இந்த வரான் உட்காந்துட்டான். உங்களை அடிக்க வரேன். அப்போ போகணுமா? எந்திரிச்சு வாடா மெண்டல். எங்கே இருக்க? அப்தன்றேன். அவன் நம்மளை பார்க்காம எப்படி சொல்கிறான்? இங்கே தான் இருந்தான். அங்கிட்டு இருக்கானா? வாடா அவனை வச்சு நான் வெளில ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்டா. இதை யூஸ் பண்ணவே இல்லை நான். யார்கிட்ட பேசுகிறான்னு ஆளு கையில் அவன் மட்டும் பேசிட்டு இருக்கான். அவன் மட்டும் தாங்க பேசுகிறேன். மெண்டல் யாருமே இல்லைங்க. ஓகே இப்போ பாரு நான் எய்ம் வச்சு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ இழுக்கக்குள்ள லேட் ஆகிடுச்சே. இந்த அங்கிட்டு தான் வருவான். இந்த சேனல் வழியாக வருவான். ஷிட். இப்போ அப்படியே இல்லை. அவ்வளோதான். மாஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் பெரிய ஆர்ச்சர். ஐயோ இன்னொருத்தி வந்துட்டான். கிளாஸில் ஒரு ஆர்ச்சராக மாறிட்டேன். என்ன பண்ணுறான் மெண்டல்? அங்கிட்டு போகிறான். இவனுக்கு கம்பு வச்சு அடிச்சு பார்ப்போமா? போடு. அவ்வளோதான். இன்னி பாங்க வெறும் ஆர்ச்சிங் தான். அம்மா அம்பை எடுத்து பட்டுன்னு விடுவோம். என்னங்க ஹெட்ஷாட் போட்டால் எடுக்கலான்டானுங்க. அம்பை எடுக்க முடியல. ஆமாம் எல்லாம் லூஸாக இருக்காங்கக்கா. அவங்க பாட்டு டக்குன்னு ஆளை பிடிச்சி வயிற்று எடுத்து விட்றாங்க. டாமி என்னை விட நீ நல்லா சண்டை இது பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன்றா. என்ன அம்பை எடுக்க முடியல? ஏன்னா மண்டையில் சூழ்நிலை தான் எடுக்கலாண்டிங்க. செவத்தை சூழ்நிலை தான் எடுக்க முடியுது. மண்டையில் சூழ்நிலை எடுக்க முடியல. ஆப்போசிட்டாக பண்ணுறானுங்களே. வழி எங்கள் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் மேலே போயிட்டுருக்கேன். ஐயோ திருப்பி உள்ளே போகுது. எங்கே? இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலு பெரிய பில்டிங்காக இருந்துச்சே. இது வேணாம். உள்ளே போயிருந்தாடா. திருப்பி போந்து ஏறணும் நான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கிட்டு இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஓகே எப்பா ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வழி எங்கிட்ட தான் இருக்குன்னு தேவையில்லாமல் அந்த இடத்தையும் சுற்றிட்டு திருப்பி பார்த்தா வழி எங்கிட்டு இருக்குது கடைசியில். இடம் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க. இது என்ன இடம்டா? அங்கிட்டு போக வேணாம் விரும்பலப்பா.
எப்பா எங்கிட்டு போனே தெரியலப்பா, அவ்வளோ வழி ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்கான்ப்பா. நான் எதை சுற்றிட்டேன். எங்கடா இருக்கீங்க? ஸ்டாக்கரை முடிச்சு இந்த மெண்டலுங்களை முடிச்சு வந்தால் திருப்பி வரானுங்க இன்னொரு ரவுண்டு. எவ்வளோடா இது, நல்லா ஒழிஞ்சுக்கிறேன். மொத்தமே 3 அம்பு தாங்க இருக்குது. 3 அம்பில் முடிக்கணுங்க. அவங்கள எத்தனை பேர் வரான்னு தெரியலையே. ஒன்று கண்டிப்பாக இன்னொருத்திட்ட பேசினா 2 பேர் வாங்க, மினிமம் 2. இந்த பக்கம் வெளியே போங்க, இடம் இல்லையே வேறு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஊழல் செத்துட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. பூச்சி இல்லை சாகலை. ஓகே இருடா போடு. அவன் ஒருத்தர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. போடுக்கா. இல்லை சரிப்பட்டு. ஐயோ வழி இல்லைங்க. பாட்டில் போடுக்கா. பாட்டில் எடு. போடு. அவ்வளோதான். பாட்டில் அவன் மண்டையில் போட்டால் ஸ்டன் ஆகிருப்பாங்க. பாட்டில் ஏர்லக்குமே சுட்டுட்டான். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டான். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.